ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரபஞ்சம் நம்ம வேணுங்கிறத எப்படி நமக்கு நடத்தி கொடுத்துன்றது ஒரு சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக பார்க்கலாம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நீங்கள் இப்போ கூட உங்கள் வீட்லேயே செய்யலாங்க. இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப ஈஸியும் கூட. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஒரு லைவ் ஷோவில் தீபக் சோப்ராங்கிறவர் செஞ்சு காமிச்சாருங்க. வாங்க அதை ட்ரை பண்ணலாம். ஒரு நூலோ இல்லை மெல்லிசான கயிறு ஒரு அடிக்கு, அதாவது 30 சென்டிமீட்டருக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கு கீழே ஒரு சின்ன வெயிட் இருக்கிற மாதிரி கட்டிக்கோங்க. இப்போது அந்த நூலோட நுனியில் உங்கள் கட்டை விரல் அண்ட் ஆள்காட்டி விரல் 2 விரலில் மட்டும் வச்சு பிடிக்கிற மாதிரி பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் கையை கால் முட்டியில் பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பிடிச்சிருக்க அந்த நூல் கடைசியில் இருக்க வெயிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு மூவ் ஆகிற மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே ஆள் மனசில் நினச்சி பாருங்களேன். ஒரு 5-10 செகண்ட்ஸில் அது லெஃப்ட் டு ரைட் மூவ் ஆக ஆரம்பிக்குங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் அந்த வெயிட் வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வர மாதிரி, முன்னாடி பின்னாடி போகிற மாதிரி நினச்சி பாருங்களேன். அதே மாதிரி மூவ் ஆகுங்க. இப்போ அந்த வெயிட் சர்க்கிளாக ஒரு ரவுண்ட் அடிக்கிற மாதிரி இமேஜின் பண்ணி பாருங்களேன். அது ஆட்டோமேட்டிக்காக ரவுண்ட் ஷேப்பில் சுற்ற ஆரம்பிக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் இப்போ பார்த்த மாதிரி நடந்திருக்குன்னு நான் நம்புகிறேங்க. இது நீங்கள் எப்படி நடந்திருக்குன்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? இது ஒன்றும் மேஜிக்லாம் கிடையாதுங்க. ஆக்சுவலாக இது வந்துட்டு நம்ம ஆள் மனசில் நம்ம என்ன நினச்சோமோ அந்த எண்ணங்கள் ஒரு வைப்ரேஷனாக மாறி, அந்த வைப்ரேஷன் நம்ம கை மூலயமா அந்த நூலை ரொம்ப மெதுவாக ஆட்ட ஆரம்பிச்சிருக்குங்க. அதை நம்ம இன்டென்ஷனலாக நம்ம ஆட்டியிருக்க மாட்டோம். நம்ம உடம்புல இருந்த அந்த எண்ணங்கள் வைப்ரேஷனை மாறினதுனால அந்த மெதுவாக ரொம்பவே மைன்யூட்டான அசைவை நம்ம கொடுத்துருப்போம் நம்ம கையில். அந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம என்ன நினச்சோமோ அந்த மாதிரியான ஷேப்பில் அது ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆக ஆரம்பிச்சதுங்க. இதே போல் தாங்க இந்த யூனிவர்ஸும் நம்ம நினைக்கிறது ஒரு வைப்ரேஷனை மாற்றி நமக்கு வேணுங்கிறத சீக்கிரமாக அட்ராக்ட் பண்ண உதவி பண்ணுங்க. நீங்களும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் ஒர்க்காக இருந்தால் கமெண்ட்டில் எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். உங்கள் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காச்சும் மார்னிங் 5 AM மேரேஜ் வச்சுருந்தாலோ, இல்லை மார்னிங் 5 AM வெளியூருக்கு ஏதோ பஸ் புக் பண்ணியிருந்தீங்கனாலோ, இல்லை ட்ரிப் போகிற மாதிரி 5 AMக்கு நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்களோ அலாரம் வைப்பீங்க. பட் நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா, மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த 5 AM முன்னாடியே நீங்கள் எழுந்திருப்பீங்க. சம்டைம்ஸ் ஷாக் ஆகிருப்பீங்க, எப்படி ஷார்ப்பாக நம்ம 5 AM கிட்ட எழுந்திரிச்சோன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷனுங்க. நீங்கள் நினைக்கிறது எல்லாமே இந்த பிரபஞ்சத்தில் ஒரு ஃப்ரீக்வன்சியாக சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த ஃப்ரீக்வன்சி நமக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இது நம்ம எப்படி யூஸ் பண்ணுறத பொறுத்து தான் அது நமக்கு இருக்குது. இதே போல் தாங்க நம்ம எண்ணங்கள் என்ன ஆழமாக நம்ம மனசில் பதிய வச்சு நினைக்கிறோமோ அது தன்னால் கூடி சீக்கிரம் நடக்க ஆரம்பிக்குங்க. அதனால் நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நல்லதாகவே நினைங்க. உங்கள் வாழ்க்கைக்கு முன்னேற்றம் கொடுக்குறதா மட்டும் நினைங்க. அது சீக்கிரமாக உங்களுக்கு நடக்கும். இந்த வீடியோலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தெளிவு வந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்க, ஏதோ ஒரு வரியில் கமெண்ட் பண்ணுங்கள். அது எங்களுக்கு ரொம்ப ஊக்கமாக இருக்கும். விடாமுயற்சியுடன் நல்லதே எண்ணுங்கள், நல்லதே செய்யுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.